மனைவியை பழிவாங்க 7 வயது மகளை கத்தியால் குத்திக் கொன்ற நபரின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். சென்னை அயனாவரம் ஏகாங்கிபுரம் 4வது தெருவைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். 38 வயதான இவர் சொந்தமாக பழைய ஸ்பீக்கர் வாங்கி விற்பதும் சர்வீசும் செய்யும் கடையை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி இரவு சதீஷ்குமார் தன் 7 வயது மகளை அழைத்துக் கொண்டு ஆலந்தூர் MKH சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம், அதாவது 22ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் தன் அக்காவிற்கு போன் செய்த சதீஷ் ஆலந்தூரில் உள்ள ஓட்டலில் தங்கியிருப்பதாகவும் மகளை கொலை செய்து விட்டேன் என்றும் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது சகோதரி உடனே ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு ஓட்டலுக்கு விரைந்து சென்றுள்ளார். பின்னர் ஓட்டல் அலுவலர் உதவியுடன் சதீஷ் தங்கியிருந்த அறையை திறந்து பார்த்தபோது சதீஷ் தன் மகளை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே உயிருக்கு போராடி கொண்டிருந்த சதீஷை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பரங்கிமலை காவல்துறையினர் விரைந்து சென்று குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் சதீஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த 1 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவதும், மகள் மட்டும் கடந்த ஓராண்டாக சதீஷுடன் வசித்து வந்த நிலையில் தற்போது குழந்தையை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு அவரது மனைவி தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சதீஷ் மகள் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாளோ என்ற எண்ணத்தில் ஓட்டலில் அறையெடுத்து தங்கி மகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்துள்ளது. இருப்பினும் காவல்துறையினர் இதுகுறித்து சதீஷின் மனைவி மற்றும் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே ஒருமுறை மனைவியை கத்தியால் குத்த முயன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மவுண்ட் ரோடு பகுதியில் தனது 6 வயது மகளை கொலை செய்த சதீஷ்குமாரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழந்தையின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஓட்டேரி காவல் நிலையத்தில் சதீஷ் மீது புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குழந்தையின் மரணத்திற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்காததுதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சதீஷ்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்த பின் நீதிபதி தீபிகா மருத்துவமனைக்கு வருகை தந்து சதீஷுக்கு ரிமாண்ட் உத்தரவிட்டார். மேலும் 2 தினங்களுக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை மேற்கொண்டு பின் ஸ்டான்லி கைதிகள் வார்டுக்கு மாற்றுமாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சதீஷ்குமாரை மவுண்ட் ரோடு காவல்துறையினர் ஸ்டான்லி மருத்துவமனை கைதிகள் வார்டுக்கு மாற்றம் செய்து வருகின்றனர்.